தனது இரு மகன்களும் இருமொழி கொள்கை வழியில்தான் பட்டப்படிப்பு வரை கல்வி பயின்றார்கள் என்று அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்து பேசிய அவர், புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவது சாத்தியமே இல்லை என்று கூறினார். இருமொழி கொள்கையால் தான் தமிழ்நாடு கல்வியில் சிறந்து விளங்குவதாக தெரிவித்த அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், விருப்பம் உள்ளவர்கள் கூடுதலாக ஒரு மொழியை படித்துக் கொள்ளலாம் என்று கூறினார். ரெண்டு பசங்களும் எல்கேஜிலேருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் இரட்டை மொழி கொள்கையில் தான் படித்தார்கள். யாருக்கெல்லாம் விளக்கம் தேவையோ எடுத்துக்கட்டும். அடுத்து நான் கூறுகிறேன், அவங்க சொல்கிறாங்க 52 லட்சம் பேர் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க, அவங்க மாத்திரம் ரெண்டு மொழி தான். 56 லட்சம் பேர் 58 லட்சம் பேர் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஏன் 3? அப்படியே கிடையாது. போர்டை, அதாவது கல்வி திட்டத்தை பொறுத்து இருக்கு. 52 லட்சம் பேர் வேணா தமிழ்நாடு பள்ளிகளில் படிக்கலாமே தவிர, நிறைய தனியார் பள்ளிகளும் சட்டம், அதாவது தமிழ்நாடு கல்வி திட்டத்தின் ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்கள். அவங்களுக்கு எல்லாமும் 2 மொழி தான், அதுதான் எல்லாத்துக்கும் சமம். அதுக்கு மேல் சொல்றேன், சிபிஎஸ்சியில் வேணா 3 மொழி கொள்கையை வச்சிருக்காங்க, அதை அமல்படுத்துறதுல தமிழ் வாத்தியாரே வைக்கல, அது வேற. ஆனால் என் பசங்க படித்த மாதிரி இன்டர்நேஷனல் போர்டில் எல்லாம் 2 மொழி கொள்கை தான் அதுலேயும்.